In an air capacitor, a capacitor with a dielectric and a capacitor with conducting slab. Okay, thickness வேற கொடுத்திருக்காங்க. 1/2 of the separation between the plates of parallel plate capacitor are introduced in both cases. அப்போ என்ன கொடுத்திருக்காங்கன்னா 3 கெப்பாசிட்டர் இருக்கு. ஒன்று வந்து ஏர்ல இருக்கு, இன்னொன்று டயலெக்ட்ரிக் வச்சிருக்காங்க, மூணாவதுல கண்டக்டிங் ஸ்லாப் வச்சிருக்காங்க. ஸோ அந்த கண்டக்டிங் ஸ்லாப்க்கும் டயலெக்ட்ரிக்கும் half of the thicknessல வச்சிருக்காங்க. அதாவது வந்து டோட்டல் டிஸ்டன்ஸ்லேருந்து half வச்சிருக்காங்க T. ஸோ இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா இந்த எப்படி இருக்கு அசெண்டிங் இந்த கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூவில் அசெண்டிங் ஆர் டிசெண்டிங் ஆர்டரில் நம்ம கொடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா என்னது C in air. கரெக்டாக C in air எடுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. வாட் இட் இஸ் C1 இஸ் எப்சிலான் நாட் A/D. ஏரியா வந்து A, D செப்பரேஷன் வந்து Dன்னு எடுத்திருக்கோம். செகண்ட் என்னது C in dielectric. dielectric நம்ம பண்ணும்போது என்ன பண்ணுவோம், C2 will be equal to எப்சிலான் நாட் A divided by ஸோ D minus T plus T by K ன்னு எழுதுவோம். ஸோ C2 வந்து என்ன ஆகிடும் எனக்கு எப்சிலான் நாட் A, இங்கே D minus D by 2 plus இப்போ என்ன ஆகும் இங்கே எனக்கு வந்து D by 2K ஆகிடும். கரெக்டா? ஸோ D by 2Kன்னு இருக்கும் பொழுது நான் இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் எனக்கு என்ன ஆகும், ஸோ C2 will be equal to எப்சிலான் நாட் A 1 minus half is half, that is D by 2 plus D by 2K. நான் சொல்லி தரதுனால இவ்வளோ ஸ்லோவாக சொல்கிறேன், நீங்கள் டக்குன்னு பண்ணிடலாம். ஸோ D by 2 into 1 plus 1 upon K. சரியா? இப்போ இதையும் நான் சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும்னா என்ன பண்ணலாம், 2 மேலே போய்டும், 2 எப்சிலான் நாட் A by D into 1 upon 1 plus 1 upon K. இது என்னப்பா, இது வந்து 2C1ன்னு எடுத்துக்கலாமா, C1ன்னு எடுத்துட்டு இங்கே வந்து 1 plus 1 by K. இப்போ டெஃபினட்டாக இப்போ K வந்து ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 1. கரெக்டா? அப்போ வந்து டினாமினேட்டர் என்ன ஆகும், 1 by K. 1 by Kங்கும்போது அது டிக்ரீஸ் ஆகும். அப்போ டிக்ரீஸ் ஆச்சுன்னா K வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் பொழுது டினாமினேட்டர் டிக்ரீஸ் ஆகும். டினாமினேட்டர் டிக்ரீஸ் ஆகும்போது C2 இன்க்ரீஸ் ஆகும். ஸோ C2 இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது C1 விட ஜாஸ்தி தானே இருக்கு. அப்போ இதுல இருந்து நம்ம என்ன எழுதலாம், C2 greater than C1ன்னு எழுதிக்கலாம். சரியா? இப்போ ரெண்டு கண்டுபிடிச்சாச்சு. தேர்ட் ஒன் என்னப்பா, C in conducting slab. இல்லையா? கண்டக்டிங் ஸ்லாபை பொறுத்த வரைக்கும் நமக்கு K வேல்யூ என்னன்னு தெரியும், இன்ஃபினிட்டின்னு தெரியும். ஸோ நமக்கு C எழுதும் போதே என்னது எப்சிலான் நாட் A டிவைடட் பை D மைனஸ் C மட்டும்தான் வரும். ஏன்னா T பை K என்ன ஆயிடுங்க, எனிதிங் பை இன்ஃபினிட்டி 0 ஆயிடும். ஸோ எப்சிலான் நாட் A D மைனஸ் D by 2. ஸோ எப்சிலான் நாட் A D by 2. ஸோ 2 எப்சிலான் நாட் A divided by D which is equal to what, C3 is 2C1. நம்ம இதில் இப்போ C3 is greater than C1ன்னு தெரிஞ்சிச்சு. C3 is greater than C2வா அப்படின்னா கண்டிப்பாக C3 வந்து என்ன 2 டைம்ஸ் இருக்கு. இங்கே நம்ம டிவைட் பண்ணுறோம், 2 times C1. நீங்கள் அந்த மேத்தமெட்டிக்கல் பார்த்தோம்னா 2C1 divided by something. அப்போ எப்போவுமே இது 2C1 தான். அப்போ 2C1 by 1 தான் இங்கே இருக்கு. இங்கே என்ன இருக்கு, 2C1 divided by something. அப்படி இருக்கும் பொழுது C3 will be greater than C2 greater than C1. இல்லை மேம் எனக்கு கொஞ்சம் புரியல அப்படின்னோம்னா ஏதாவது ஒரு K வேல்யூ எடுத்துக்கோங்க. லெட் மீ டேக் C வேல்யூ. என்னது C வேல்யூ வந்து இஃப் ஐ டேக் 1 மைக்ரோ ஃபேரட் எடுத்துக்கிறேன். அப்போ K வேல்யூ வந்து 2ன்னு எடுத்துக்கிறேன். மினிமமாக எடுத்துக்கோம். நம்ம செக் பண்ணுங்க பார்க்கலாம். C1 வந்து என்னது 1 மைக்ரோ ஃபேரட். C2 என்னப்பா உங்களுக்கு 2 into 1 by 1 plus 1 by 2. 3 by 2 ஆயிடுமா. ஸோ 4 by 3. 4 by 3ங்கிறது 1.3 மைக்ரோ ஃபேரட். ஸோ 1 விட C1 விட C2 கிரேட்டராக இருக்கா. குட் மேம். ஸோ C3 வேணும்னா என்ன பண்ணணும், 2 times C1. ஸோ இட் இஸ் 2 மைக்ரோ ஃபேரட். உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடைச்சிருச்சு இல்லையா. C3 greater than C2 greater than C1. இவ்வளோ டைம் இருக்காது, பட் டவுட் வரும்போது இந்த மாதிரி பண்ணிக்கலாம். சிம்பிள் லாஜிக் என்னது, இது 2C1, இது 2C1 விட நான் டிவைட் பண்ணுறேன் சம்திங் குவான்டிட்டி. ஸோ டெஃபினெட்லி C2 will be lesser than C.